புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். சோத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீ ஏதோ ஒன்றை என்ன செய்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, உன்னுடைய எதிர்பார்ப்பினுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் இருதயம் வேண்டுகிறத, இருதயம் விரும்புகிறத, உன் மனதளவிலே சோத்திரம் உனக்கு முன்பாக இருக்கிற விஷயத்தின் மீது சோத்திரம் நான் கவனம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லிதான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்படின்னா நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த நினைவுகளை நான் என்ன செய்யல, மறந்து போகல. நீ கேட்கிறத, நீ விரும்புகிறத, நீ ஆசிக்கிறத, நீ வாஞ்சிக்கிறத நான் ஒருபோதும் மறந்து போகல. நீ கேட்ட விஷயம் என் சமூகத்தில் வந்திருக்கிறது, நீ கூப்பிட்ட விஷயம் என் சமூகத்துக்கு எட்டி இருக்கிறது. அதை நான் மறந்து போகல, அதை நான் திரும்ப திரும்ப என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்திருக்கிற, கேட்கிற, விரும்புகிற, ஆசிக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருக்கு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் என்னாச்சு, போய் சேர்ந்திருக்கு. சேர்ந்திருக்கிற அப்ளிகேஷன் மீது ஆண்டவர் இன்னும் ஒரு முடிவை எடுக்கல. ஆனா முடிவை எடுப்பேன், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் அந்த வசனத்தினுடைய ஆழம். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த நினைவு எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் நினைச்சிருக்கிறத செய்வேன். நான் செய்யறது உனக்கு தீமையா மாறாது, தீமையாகவே இருந்தாலும் அது என்னவாக மாற்றுவேன், சமாதானத்துக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை நமக்கு எதிராய் எழும்புகிற, நமக்கு எதிராய் வீசப்படுகிற, நமக்கு எதிராய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒருவேளை உருவாகிற இடமும், அது கடந்து வருகிற இடமும் ஒருவேளை கரடு முரடானவைகளாக கூட இருக்கலாம், தீமைக்கு ஏதுவானவைகளாக கூட இருக்கலாம். ஆனால் தேவ மக்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் தான் விசுவாசிக்கணும். சோத்திரம். அது நம்மிடம் வந்து சேருகிற போது, நம்மிடம் வந்து எட்டுகிற போது சோத்திரம், அவன் கல்ல கொண்டு எரிஞ்சானா நம்ம கிட்ட வரும்போது பூவாக மாறும். கடினமான சொற்களா இருக்குமே ஆனால் சோத்திரம் நம்மிடம் வந்து சேருகிற போது அது நமக்கு நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளாக மாறும். அது சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக என்ன செய்யும், மாறும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையான வார்த்தை சோத்திரம் உருவாகிற ஒரு இடம், உற்பத்தி ஆகிற ஒரு இடம் சோத்திரம் ஒருவேளை கரடு முரடான இடமா கூட இருக்கலாம். விசுவாசிக்க கூடுமையானா என்ன சொல்லணும், சோத்திரம். வார்த்தை கேட்கிறவர்கள் என்ன செய்யணும், விசுவாசமான ஒரு உந்துதல் நமக்குள்ள வந்துச்சுன்னா வாய் பொழந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லும் போதுதான் என்ன ஆகும், வார்த்தை நமக்குள்ள கிரியைகள் செய்கிறது அப்படின்னு நம்ம அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென், சோத்திரம். அப்போ நினைத்திருக்கிற நினைவுகள் எது ஏதுவானவைகள் அல்லையாம், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான விஷயத்தை தான் பரலோகம் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று பரலோகம் நினைக்கிற நினைவுகள். சோத்திரம். பரலோகம் நினைக்கிற நினைவுகள் எப்படியா, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளாகவே இருக்கும். நம்ம பரலோகத்தினுடைய அல்லது ஆண்டவருடைய
எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஆண்டுடைய விருப்பத்தை நினைத்துக் கொள்வதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பல நேரத்தில் பரலோகம் திட்டமிடுகிறத, பரலோகம் எண்ணுகிறத, பரலோகம் வாஞ்சிக்கிறத நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாம போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சோத்திரம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல அப்படின்றார். சோத்திரம், நம்ம ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு பரலோகமே சோத்திரம் என் வழிக்கு ஒரு புதிய வழி என்ன செய்யுங்க, உருவாக்குங்கன்னு சொல்லக்கூடாது. பரலோகம் திட்டமிடுகிற வழியை நம்ம அறிந்துகிட்டோம் அப்படின்னா, அப்ப பரலோகத்தின் நினைவு நம்முடைய நினைவுகளை என்ன செய்யும்? மாறும். பரலோக தேவனுடைய சோத்திர விருப்பங்கள் நம்முடைய விருப்பமாக என்ன செய்யும்? மாறும். சோத்திரம். அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாகாது? வெற்றிடம் உண்டாகாது, தோல்வி உண்டாகாது, இருதயத்துல ஒரு சஞ்சலம் உண்டாகாது, இருதயத்துல ஒரு தவிப்பு உண்டாகாது. மாறாக என்ன நடக்கும்? விரும்புகிறதெல்லாம் நடந்தேறும், விருப்பம் எல்லாம் நிறைவேறும், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வசனத்தின்படி வாழும்போது திட்டமிடுகிறது ஒவ்வொன்றும் சரியாக நடந்தேறும். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். பல நேரங்களிலே சோத்திரம் நம்ம எப்படி பிரயாசப்படுறோம் அப்படின்னா, மனுஷிகமாகவே யோசிக்கிறோம், மாம்சீகமாகவே யோசிக்கிறோம். அப்படி மாம்சீகமாக யோசிக்கிற விஷயத்தினுடைய முடிவோ, அதனுடைய நெருக்கமோ என்னவாக மாறுகிறதா? சோத்திரம். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. சோத்திரம். அப்ப என்னத்தை எதிர்பார்த்திருக்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாஞ்சை என்ன? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், அல்லது ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடித்துக் கொள்வது? சோத்திரம். வசனம் சொல்லுது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த ஒருவன், சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கட்டி போட்டா இப்படிதான் நடக்கும். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த ஒருவன் என்ன செய்கிறானா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு என்ன செய்தானா? வகை தேடினான். அவன் தேடுகிற, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. என்ன எதிர்பார்ப்பு? இயேசு அழகா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, செவப்பா இருப்பாரா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். வேற என்ன அவனுக்குள்ள ஒரு எண்ணம்? வேற எண்ணமும் இல்லை. இயேசு எப்படி இருப்பார்? அவர் என்ன மாதிரி குள்ளமா இருப்பாரா, இல்ல அவர் உயரமா இருப்பாரா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவரை பார்த்தரணும் அப்படின்ற எண்ணம் எப்ப அவனுக்குள்ள உருவாச்சு தெரியுமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போயிருக்கிறார். எரிகோக்குள்ள ஆண்டவர் கால் எடுத்து வச்ச உடனே யாருக்குள்ள என்ன உருவாச்சு? சகைக்குள்ள என்ன உருவாச்சு? இயேசுவை பார்த்தரணும். ஏன்னா எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க, இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார், இயேசு அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க. இவ்வளவு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்கிறாரு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவன் உள்ளத்துல இருந்தபடினால் சோத்திரம் இப்போ அவன் கடந்து போகிறான். இயேசுவை பார்ப்பதற்கு நிறைய ஜனம், திரளான ஜனங்கள், ஜனக்கூட்டத்துல இவனால் என்ன செய்ய முடியல? இயேசுவை பார்ப்பதற்கு அவன் பிரயாசம் பண்றான், முடியல. உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா 1 to 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு அவன் எப்படிப்பட்டவனா? தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தானா? வகை தேடினான். சோத்திரம். இன்னைக்கு நமக்கு நிறைய வகை இருந்தும், நிறைய வாசல் இருந்தும், நிறைய வழிகள் இருந்தும், என்ன வழி திறக்கும், என்ன வழி கிடைக்கும் சொல்லி அவன் வகை தேடுகிறான். இயேசுவை பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறான். தன்னுடைய நேரத்தை செலவழிக்காத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனிடத்தில் நேரங்களை செலவழிப்பதற்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தை நிறைய இடங்களில் செலவழிக்கிறோம். நீங்கெல்லாம் சிட்டியில இருந்தீங்க அப்படின்னா
சிட்டியில் அதாவது ஒரு துணியை உடுத்திக்கிட்டு ஒரு பேகை மாட்டிக்கிட்டு சோத்திரம் அது பாட்டுக்கு என்ன செய்யுது, வண்டி ஏறி பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கு. எங்க போதுறான்னா சோத்திரம் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கிறான், எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கிறான். ஷாப்பிங் போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மாலுக்குள்ள பூந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி அலசு ஆராய்ஞ்சு பார்த்து அங்கே எங்கே கிடைக்கிறத வாங்கி தின்னுக்கிட்டு அப்படி அது வெளியே வரும்போது சாயந்தரம் ஆயிரும். எப்போ நேரம் ஆகுது? காலையில் 10-11 மணிக்கு தான் மால் எல்லாம் திறப்பான். அந்த 11 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆச்சுன்னா ரிட்டர்ன் வெளியே வரும்போது சோத்திரம் பேக பாட்டின ஆளு எத்தனை மணிக்கு வருது? 4 மணி, 3 மணி, 5 மணி, 7 மணி அப்படி வெளியே வருது. சோத்திரத்துடைய நேரத்தை எங்க செலவழிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை கிராமத்துல இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லைனாலும் சோத்திரம் நமக்கு அதை விட பெரிய பெரிய மால்கள் எங்க இருக்கு? அக்கம் பக்கத்துல நிறைய இருக்கு. சோத்திரம். அடுத்த வீட்டுக்குள்ள பூந்தோம்னா நம்ம வெளியே வர்றதுக்கு நேரங்கள் எவ்வளவு செலவாகுது? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவாகுது. அப்போ ஒரு வீட்டுக்கு 1.5 மணி நேரம் செலவு பண்றோம்னா ஒரு தெருவில் இருக்கிற 6 வீடு 7 வீடு 8 வீடை ஒரு நாளைக்கு நம்ம கவர் பண்ணோம்னா 7-8 மணி நேரம் என்ன செஞ்சிருது? இயேசு நாமத்தில் அல்லேலூயா. நேரம் அப்படியெல்லாம் செலவு பண்ணப்படுது. நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துப்பார். கர்த்தர் அதை என்ன செய்வார்? தன்னுடைய கவனத்தில் வைப்பார். அதற்குண்டான ஆசீர்வாதத்தை, அதற்குண்டான மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்துல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளையே தனிமைப்படுத்திடுவார். ஆதரவா யாரும் இல்லையா? யாருமே ஆதரவா என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இருந்த எல்லா ஆதரவும் நம்மளை விட்டு போயிடும், பிடிக்கப்பட்டுருவாங்க. சோத்திரம். தனிமையா ஆண்டவர் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம அப்பதான் கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம்? சேருவோம் அப்படின்றதுக்காக. இந்த மண்டைக்கு அது என்ன செய்யாது? உரைக்கவே உரைக்காது. சோத்திரம். என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களே, என்ன தனிமையா விட்டுட்டாங்களே அப்படின்ற புலம்பல் தான் நமக்குள்ள இருக்குமே தவிர சோத்திரம் நம்ம மனுஷனையா நம்பி வாடுகிற பிள்ளைகளாகவே இருக்கிறோம். கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆகையினாலதான் நம்முடைய ஜீவியங்களிலே கர்த்தர் தனிமையை கொண்டு வர்றாரு, சோதனையை கொண்டு வர்றார், சோதனையை சகிக்கிறதுக்கு உண்டான பலன் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்படின்னா சோத்திரம் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளையாக மாறணும். ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா என்ன இருக்கும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் என்கிட்ட பேசணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும், நான் யாரு கையை என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்த்து இருக்க கூடாது, ஒரு தேவைக்காக யாருகிட்டையும் போய் நிற்க கூடாது. சோத்திரம். கூனி குறுகி நிற்க கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும், நல்ல ஜீவியம் பண்ணணும், வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கணும். சோத்திரம். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா ஆலயத்துக்கு போகணும், வரணும், ஒரு குறை இல்லாதபடிக்கு சோத்திரம் நினைத்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுக்கணும், இருக்கணும். இதை தவிர ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன விசுவாசம், என்ன காரியம் இருக்கும்? இப்படியே நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு போயிட்டு போக்கு வரத்துமா இருந்தோம்னா சீக்கிரமா பரலோகம் எங்களை தம் பக்கமா சேர்த்து கொள்ளும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இதை விட வேற என்ன ஒரு எதிர்பார்ப்பு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும்? இருக்காது. அப்போ சகை ஓடுறான்னா அவனுக்குள்ள விசுவாசம் வந்து ஓடல, அவனுக்குள்ள மாற்றங்கள் வரணும்னு அவன் ஓடல. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இயேசுவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் சகை ஓடினான். அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கும் சபைக்கு வருகிற எல்லா தேவனுடைய பிள்ளையும், கூட்டங்களிலே கூடுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மாலை நேர கூடுகையா இருக்கட்டும், இல்ல சபை கூடுகையா இருக்கட்டும், கூடுகிற கூடுகையில நான் உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை என் கூட பேசணும், ஆண்டோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், ஆண்டவர் என் கூட முகமுகமா பேசணும், இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும், ஆண்டவர் எனக்குன்னு அற்புதங்களை செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு கூட எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன இன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து யாருமே எதுவுமே சொல்லல, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, சொல்லல. ஆமா, நான் கொஞ்சம் சோர்வா இருந்தா மட்டும் ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பிரைட்டா பயங்கரமா அப்படியே டிப் டாப்பா உடுத்திட்டு அப்படியே போயிருக்கேன். யாருமே என்னை பார்த்து எந்த வார்த்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. சோத்திரம். இதெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் எல்லாம், இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் எல்லாரும் தான் எங்க வருவாங்க? ஆலயத்துக்கு, சபைக்கு வருவாங்க.
சபைக்கு வருகிற எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தணும்னு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா எதிர்பார்க்கலாம், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தணும்னு தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வழியில போறவங்க கூட அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவாங்க. ஏன்? என் வாழ்க்கையே கவலையா இருக்கு, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, என் ஜீவியமே போராட்டமா இருக்கு, ராத்திரியெல்லாம் தூங்கல, உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம். இந்த ஆலயத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா கூட அந்த இயேசு சுவாமி என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? ஒரு நன்மையை உருவாக்க மாட்டாரா? ஒரு மேன்மையை ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரான்ற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் சோத்திரம் ஆலயத்துக்குள்ளே அவங்களால வர முடியலன்னா கூட ஆலயத்தின் வாசல்ல நின்று தலையை அப்படியே தாழ்த்தி சோத்திரம் ஒரு சோத்திரம் ஏதாவது ஒன்று சொல்லி வேண்டுதல் செய்து விட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்வார்கள்? கடந்து போவார். தேவ சன்னிதானத்தில் பிரவேசிக்கிற போது, தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து வருகிற போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என் தேவனை முகமுகமாய் நான் பார்க்கிறேன், என் தேவனை முகமுகமாய் நான் தரிசிக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை என் இருதயத்தை சோதனம் உருவ குத்தணும். ஆண்டுடைய வார்த்தை என்னோடு கூட வருகிற போது, எனக்குள்ளே வருகிற போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை ஆண்டுடைய வார்த்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் தேவ சமூகத்துக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை வரணும். ஆனா சகை அந்த எதிர்பார்ப்பு இல்லாம தான் சோத்திரம் ஆலயத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போகிறார். எல்லா ஜனத்தினுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக, எல்லா மக்களுடைய சோதரம் அந்த சூழ்ந்திருக்கிறது நிமித்தமாக இயேசுவை பார்க்க முடியாம இயேசு போகிற வழியில அவன் என்னங்க போகிறான்? முன்னாக ஓடி. வசனத்தை பார்க்கிறோம், அவன் என்ன செய்யறான்? முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். கொஞ்ச நேரம் பொறுத்து இயேசு அந்த வழியாக வருகிற போது சோத்திரம் இயேசு வந்து வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு வந்து நின்னு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டுகிட்டார். அல்லேலூயா. அவனை கண்டுபிடிச்சிட்டார். இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு தான் இவன் என்ன செய்யறான்? ஓடி அந்த காட்டத்தி மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை நம்ம பார்த்துட்டா போதும், வேற யாரும் நம்மள என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்திருப்பான். ஆனா இயேசு வந்து நின்று அவனை பார்த்து அவனை கண்டுபிடிச்சிட்டார். சோதரம் நாமும் பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? சோதரம் இயேசுவை பார்க்கணும்னு பிரயாசப்படுறோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் நான் போய் நிக்கிறத யாரும் என்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. சோதரம் இந்த கொரோனா வந்துச்சோ இல்லையோ, கொரோனா காலத்துல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு போறவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அதிகமா இருந்துச்சு. சோதரம் ஒரு துணியை போட்டு சுத்திக்கிட்டு ஒரு முகத்துல ஒரு மாஸ்க் போட்டா அடையாளமே தெரியாது. சோத்திரம் அப்படி எல்லாம் ஓடின ஆட்களும் உண்டு, இன்னைக்கு ஓடிக்கிட்டு ஆட்களும் உண்டு. சோத்திரம் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு பாருங்க. அப்போ இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா இயேசு என்ன நினைஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. ஆனா இயேசுடைய பார்வைக்கு மறைவா ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கேயும் போய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அல்லேலூயா. சோத்திரம் நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், நீ பூமியின் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வந்து உன்னை அவருடைய பார்வைக்கு மறைவா நம்மளால எங்கேயும் போய் இருக்கவே முடியாது. நம்ம எதை செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இல்ல ஆண்டவருக்கு பிரியமானது செஞ்சாலும் சரி, பிரியமில்லாதவைகளை செய்தாலும் சரி, எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை கண்டுபிடிச்சிருவார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகையால் அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிறவராய் இருக்கிறபடினால் உன் கிரியைகள், உன் சுபாவங்கள், உன் செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் சோத்திரம் நீ வெளியரங்கமாவே வாழு. அல்லேலூயா. சோத்திரம் மறைவானது ஒன்றும் இருக்கக்கூடாது. சோத்திரம் அப்போ கர்த்தர் வந்து பார்த்து அவர் கூப்பிடுற, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்கணும் அப்படின்னு சொன்ன சுற்றி இருந்த மக்கள் எல்லாம், சீசர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அங்க வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி
முறுமுறுத்தார்கள். சோத்திரம். எல்லாம் ஒவ்வொருத்தம் பார்த்து பேசிக்கிறேன். என்னடா இது, இவர் என்னமோ ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இவரை பின்பற்றி வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு, நமக்கு ஒரு அதிசயங்களை செய்வாரு. இவ்வளோ பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இவ்வளோ நாள் இவர் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இயேசுவே தெய்வம் அப்படின்னு நம்மளும் கூட போயிட்டு இருக்கிறோம். இந்த பாவியான மனுஷன் வந்து சோத்திரம், அவன் இவரை கூப்பிடவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு மரத்துக்குள்ள இருக்கிறான். இவர் ஓடி வந்து நின்று பார்த்து, வா இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் எவ்வளவு பெரிய பாவி, எத்தனை பேரை கொள்ளை அடிச்சிருக்கிறான், எத்தனை மக்களுடைய வரி பணத்தை வாங்கி இருக்கிறான். வரி பணம் வசூல் பண்றவனுக்கு எல்லாமே இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், தலைவனா வேற இருக்கிறான். எத்தனை காரியத்தை கொள்ளை அடிச்சிருப்பான். நம்ம பணத்தெல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்போம். அந்த ஆட்கள் அந்த கூட்டத்தில் இணைஞ்சிருக்கோம், இருந்திருப்போம். நம்ம பணத்தெல்லாம் அநியாயமா வாங்கினோம் தானே. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் தங்கறதுக்கு போறாரு. இயேசு வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் இல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் இருதயத்தை பார்க்கிறவன் அல்ல, அவன் வெளி தோற்றத்தை பார்க்கக்கூடியவர். அல்லேலூயா. நம்முடைய தோற்றத்தை வச்சுதான், நம்முடைய காரியங்களை வச்சுதான் நம்ம கிட்ட பழகிறதும் நம்ம கிட்ட பழகாததும், நம்மை நேசிக்கிறதும் நம்மை நேசிக்காமல் போகிறதும். மனுஷனுடைய சுபாவம் எப்படி அப்படின்னா, வெளி தோற்றத்தை வச்சே பார்த்துருவான். இவங்க ரொம்ப வசதியானவங்க, இவங்க வசதியே இல்லாதவங்க. வசதியா இருக்கிறவங்க நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா மனுஷன் என்ன செய்வான், கொஞ்சம் நெருங்கி பழகுவான். நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்லாம இருந்தாங்கன்னா என்ன வேணும் பார்ப்பா அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருவான், அனுப்பி விட்டுருவான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. சோத்திரம். ஆண்டவர் ஸ்டேட்டஸை பார்த்து பழகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இருதயத்தை அறிந்து பார்க்கிறவர், இருதயத்தினுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுகிறவர். சோத்திரம். அல்லேலூயா. அந்த இருதயம் எப்படிப்பட்டதா, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க இருதயத்தை எனக்கு. எல்லா மனுஷனுடைய வெளி தோற்றத்துக்கும் ஒரு உள்ளடங்கின ஒரு இடம் அப்படின்னா அது எங்க, இருதயம் தான். நன்மையானதும் தீமையானதும் எல்லாம் எங்க இருந்து புறப்படுது, இருதயத்திலிருந்து தான் புறப்படுது. அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சோத்திரம். இவன் மாறினது பூர்ணமா இல்ல, ஏதோ சந்தர்ப்பத்தினால என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். இவனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பொறுப்புனால இவன் மாறிட்டான். ஒருவேளை சகையு ஆயக்காரனாகவோ இல்ல ஆயக்காரனுக்கு தலைவனாக இல்லாம இருந்திருந்தா ஒருவேளை சகையு நீதிமானாக கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அந்த பொறுப்பு காரியம் அவனுக்கு கொடுக்காம இருந்திருந்தா, அவனுக்கு கிடைக்கப்படாம ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்திருப்பானா, ஒருவேளை அவன் ஜீவியமும் அவன் சுபாவமும் வசனத்துக்கு ஏற்றார் போல, வார்த்தைக்கு ஏற்றார் போல இருந்திருக்கும். ஒருவேளை இவன் கூட முன்னமே கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு பாத்திரமாய் கூட என்ன செஞ்சிருப்பான், மாறி இருந்திருக்க கூடும். யார் அதை அறிவார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை மாற்றுகிறது, ஒரு மனுஷனை வேறு விதமாய் சித்தரிக்கிறது அவருடைய சூழ்நிலை தான் என்பதை தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஆகையினாலதான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற சோர்வை பார்க்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்க்கிறார். சோத்திரம். காலையில ஜானி என்ன செஞ்சாருன்னா, வேண்டா வெறுப்பா, போகவா வேண்டாவா, போகவா வேண்டாவா அப்படின்னு மிகுந்த போராட்டத்தின் மத்தியில தான் காலையில சோத்திரம். இது லைவ்ல போயிட்டு இருக்குல்ல, அதனால நான் அப்புறம் சொல்றேன். அப்ப அவரு கிளம்பி போனார். சோத்திரம். ஆகவே கர்த்தர் பார்த்தார். சோத்திரம். மகனே, இவ்வளோ பிரயாசத்தின் மத்தியில இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன், இப்படியே போயிட்டு இருக்கிற. சோத்திரம். மொத்தமே வச்சார் ஒரு ஆப்பு. திரும்ப என்ன செஞ்சிட்டார், திரும்ப வந்துட்டார். சோத்திரம். புரியுதா? அவருக்கு அப்பதான் ஒரு டியூட்டி கிடைச்சது, வேற வழி இல்லை, போயே ஆகணும் அப்படின்னு போனார். ஆனா போகிறதுக்கே மனசு இல்லாம தான் போனார். ஆனா கர்த்தர் பார்த்தார், நீ ஏன் அவ்வளோ மனசோட போற, இல்ல திரும்ப உன்னை என்ன செய்யறேன், ஆமா இருப்பிடத்துக்கு அனுப்புறேன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஆண்டவர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு போயிருந்தா ஒரு 1000 2000 நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். திங்கள் செவ்வாய் டபுள் மடங்கா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். அவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஆகவே தான் அவர் சகையை வீட்டுக்கு போறார். அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சோதரம்.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில வாலண்டியரா உள்ள போய் நான் தான் கர்த்தர், நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தி இவனும் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான், குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி சகைவை ஆசீர்வாதமாக்கிட்டு ஆண்டவர் இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகை இப்ப சொல்றான், அப்ப பாவியா இருந்தவன், பாவியான ஒரு மனுஷனா இருந்தவன், ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள, இயேசு அந்த வீட்டுக்குள்ள கடந்து போய் அவனை ஆசீர்வதித்த உடனே, அவனை சந்தித்த உடனே அவன் சுபாவத்திலே ஒரு மாற்றங்கள் வந்தது, அவன் ஜீவியத்திலே ஒரு மாற்றங்கள் வந்தது, அவன் குணத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. சோத்திரம். இன்னைக்கும் பல மாதங்களாய், பல வருஷங்களாய், பல ஆண்டுகளாய் சோத்திரம் சிறு வயதில் இருந்தும் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், எத்தனை ஆண்டுகள் தேவனை பின்பற்றுகிறோம். சோத்திரம். இன்னும் நம்ம சுபாவத்தில் ஒரு மாற்றம் என்ன செய்யல, வரல. நம்ம செயல்களில ஒரு மாற்றம் வரல, நம்ம பேச்சில ஒரு மாற்றம் வரல, நம்ம சுபாவத்தின் அடிப்படையில ஒரு மாற்றம் வராதவர்களாகத்தான் வாரம் மாதம் வருஷம் நாலு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆனா வார்த்தை என்று ஒன்று நம்முடைய ஜீவியத்திலிருந்து வெளிப்படுகிற போது, நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற போது, சோத்திரம், உலக மனுஷனே எவ்வளோ பரவாயில்ல போல, அல்லேலூயா, உலக மனுஷனே பரவாயில்ல போல. சோத்திரம். அவன் வாயிலிருந்து வராத சோத்திரம் பற்பல நயமான நவமான பாட்சைகள் எல்லாம் எங்க இருந்து வருது, தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சரளமா வருதுங்க. அல்லேலூயா, சோத்திரம். உன் வாயை பெவிகால் போட்டு ஆண்டவர் அப்படியே ஊத்துவாராக. ஆமா, அதுக்கப்புறம் வாயை என்ன செய்யக்கூடாது, திறக்காம போகணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, புரியுதா இல்லையா? ஆமென். தேவ மக்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும், தேவ மக்கள் இப்படித்தான் ஜீவிக்கணும், தேவ மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. அவைகளுக்குள் கடந்து போகக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். அதை கடைபிடிக்கணும் அப்படின்னா வசனம் நமக்குள்ள வேரூன்றி இருக்கணும். வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும். கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்திலும் சுபாவங்களில் ஒரு மாறுதல் ஒருபோதும் வரவே வராது. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்ப்பே அதைத்தான் இருக்கும். ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு மாற்றம், எனக்குள்ளே ஒரு மாறுதல் சோத்திரம் உருவாகணும். காரணம், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நீர் என்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீர். சோத்திரம். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க மாமா எல்லாம் எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே சோத்திரம், கற்பத்தில் நான் உருவாகத்து தோன்றுவதற்கு முன்னதாகவே எனக்கு என்ன பேர் அப்படி நீங்க தான் ஆண்டவர் நினைந்திருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்க. முன் குறித்தவர் நீர் தான். என் வாழ்க்கையை குறித்து முன்குறித்திருக்கிறவர் நீர் தான். ஒருவேளை உங்க முன்குறிப்புக்கு மாறாக, விரோதமாக என் செயல்களினாலே, என் சுபாவத்தினாலே நான் தவறி போயிருப்பேன். ஆனா ஆண்டவரே, எனக்கு தயவாய் மன்னித்து திரும்ப என் பாதையை உங்க பாதைக்கு நேரா இணைச்சிருங்க ஆண்டவரே. உங்க பாதையை விட்டு நான் தூரமா வழி விலகி போயிருந்தா, உங்க பாதையை விட்டு நான் ஒரு ட்ராக்கை தனியா பிரிச்சுட்டு போயிருந்தா ஆண்டவரே, திரும்ப என்னால என்ன செய்ய முடியாது, ஆமா கொண்டு வந்து ஒட்ட முடியாது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்ய முடியும், ஒரு தனி ட்ராக் என்ன செய்ய முடியும், போட முடியும், உருவாக்க முடியும். ஏன்னா ஆறுகளில் வழியை அவரால் உண்டு பண்ண முடியும், மலைகளிலும் வழியை அவரால் உண்டு பண்ண முடியும், ஆகாயத்திலும் வழியை அவரால் உண்டு பண்ண முடியும், தண்ணீர்களில் கூட சோத்திரம் தம்முடைய மக்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்க அவரால் முடியும். சோத்திரம். தம்முடைய மக்களுக்கென்றே சோத்திரம் பாதையை ஆண்டவர் என்ன செய்தாரு, உருவாக்கினார். ஆண்டவருடைய பார்வையில இஸ்ரவேல் பிள்ளைகள் வேற, நீங்க வேற, நான் வேற அல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரே பிள்ளைகள். அவர் வேற வேற ஆண்டவர் பார்க்கிற தெய்வம் அல்ல. நீங்க வேற, நான் வேறன்னு பார்க்கறது அல்ல. எப்படி பார்ப்பார் அப்படின்னா, பிரையாரிட்டி யாருக்கு கொடுப்பார், முதலிடத்தை யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் முதலிடம், வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு தான் முதலிடம். அல்லேலூயா. சோத்திரம். போனா போகட்டும், 33 மார்க்ல விட்டுறக்கூடாது, ஒரு 2 மார்க் என்ன செய்வோம், போட்டுருவோன்னு போட்டுருவார். சோத்திரம். அப்ப 35 மார்க் வாங்கிட்டு நீ போய் முதலிடத்துல என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. முதலிடம் யாருக்கு, வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள். எழுத்து பிள்ளை இல்லாம எழுதினவங்களுக்கு தான்
முதலிடம். அப்ப கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சோத்திரம் உருவாக்க நினைச்சிருக்கிற ஒரு ஜீவியத்தில ஒரு எழுத்துப்பிழை இல்லாம கூட அந்த வாழ்க்கை என்கிற அந்த வட்டத்துல நீ வாழ்ந்திருக்க, நீ ஒப்பு கொடுத்திருப்பாயானா சோத்திரம் ஆண்டவர் உன்னைத்தான் முதலிடத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. சோத்திரம். வசனத்தின்படி வார்த்தையின்படி நீ வாழலன்னா உன்னை கொண்டு போய் எங்க வைப்பாரு? டெஸ்க்கு கடியிலையும் பெஞ்சு கடியிலையும் அப்புறம் வேற என்ன ஸ்டோர் ரூமுக்கு அடியிலையும் பாத்ரூமுக்குள்ளேயும் தான் கொண்டு வைப்பார். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். ஏன் அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, திராணி இல்லை, பலன் இல்லை. சோத்திரம். நல்லா கவனிங்க. சரளமா எல்லாரும் கூடயும் பேசுறவங்க, சரளமா நல்ல சுபாவம் படைக்க வழக்கம் ஓடுவங்க எல்லாருக்கிட்டையும் உள்ளதாகும். ஒரு ஷையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அப்படியே ஒரு தனிமையாவே இருப்பாங்க. அப்ப தனிமையா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க கெட்டவங்க இல்லை, அவங்க நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, எல்லாரும் கூட என்ன சோத்திரம். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு மாற்றம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா நீ எதிர்பார்க்கறதுக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன். அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, எப்படி எதுக்கு ஏதுவாக? நன்மைக்கு ஏதுவாகவே மாறும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை தவிர வேற எதையும் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை நம்ம பலவீனமானா கூட அது நன்மைக்கு ஏதுவாக, நம்ம சோர்ந்து போனா கூட அது நன்மைக்கு ஏது. ஒருவேளை நம்ம பலவீனமா படுக்க வச்சுட்டா கூட அது என்னதுதான்? நன்மைக்கு ஏது. ஏன்னா நம்ம கால் அடங்காது, நம்ம காலே அடங்காது, துரு ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்முடைய பாதை அவருக்கு தெரியும். இப்ப துருத்துருன்னு ஓடுற காலு எங்கேயாவது ஓடி போய் இன்னைக்கு இது விழப்போகுதுன்னு ஆண்டவர் தெரிஞ்சுட்டாருன்னா நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சிருவார். ஏன்னா விட்டுட்டா தெரிஞ்சிருவோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைங்க. ஆண்டவரை மாதிரி நம்மளை சோத்திரம் அரவணைக்கிறதுக்கு நம்ம கரந்தூக்க வசனம் இல்லையா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில். நீங்களாம் அனுபவிச்சுக்கிறீங்களா இல்லையோ? நான் எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். சிலதெல்லாம் சொல்ல முடியும், சிலதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொல்லொன்னா நன்மைகளை, சொல்லொன்னா காரியங்களை பரலோக தேவன் எங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே. அல்லேலூயா. சோத்திரம். உலக மனுஷன் சொல்றான், நீ கும்பிடுற தெய்வம், நீ வணங்குகிற தெய்வம், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர்னு சாட்சி சொல்லிட்டு போறான். அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றான், நீ வணங்குற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், அதனாலதான் ஒரு சேதமும் வராதபடிக்கு. அல்லேலூயா. உன்னையும் அவங்களோட சேர்ந்த எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாத்து காப்பாத்தி இருக்கிறா. அவன் அவர் பாதுகாப்புக்குரியவர். நம்ம போகும்போது நம்மளோட வழிகளுக்கு முன்னதாக அவர் போகும். பிசாசு யார் மூலம் வேணாலும் வரலாம், எவர் மூலம் வேணாலும் தன்னுடைய கிரியைகளை செய்யலாம். ஆனா கர்த்தர் அவருடைய கிரியைகளுக்கும் மேலானவர் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அவருடைய வசனம் நம்ம சுமக்கும், அவருடைய வசனம் நம்மளை உருவாக்கும், அவருடைய வசனம் நம்மளை காப்பாற்றும், அவருடைய வசனம் நம்மை போஷிக்கும், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மை உருவாக்கும் என்பதை ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மறந்து போய் வரவே கூடாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் என்னது இருக்குது. இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற குறையே ஆண்டவர் பார்த்தார்னா, நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்களே ஆண்டவர் பார்த்தார்னா சோத்திரம் என்னைக்கோ மண்ணுக்கு நம்ம என்ன ஆகிருப்போம், இறையா இருப்போம். சோத்திரம். ஒரு எலும்பு மட்டும்தான் இணைஞ்சிருக்கோம் இருந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு தசை, ஊனு, நரம்பு, எலும்பு எல்லாம் அந்த அப்படியே ஒரு திறனா அப்படியே ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறாருன்னா என்ன? அல்லேலூயா. சோத்திரம். 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வரவா? எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? சோத்திரம். நம்ம எப்படி சாட்சி சொல்றோம்? 2025 சோத்திரம் அந்த 1ஆம் தேதி நம்ம பயங்கரமா சாட்சி சொன்னோம். என்னன்னு?
இனி ஆலயத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னைக்கு சொன்னேனோ அன்னைக்கு மொத்தத்தையும் சத்துருவ முழுங்கிட்டான். அல்லேலூயா. ஆமாம், சோத்து இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே குடும்பமா தேவ சன்னிதானத்துக்கு போறதுதான். குடும்பமா தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தி எழும்புகிறது தான் சோத்திரம். புருஷர்கள் மாத்திரம் போய் வாருங்கள் அப்படின்னு பார்வன் சொன்ன மாதிரி இல்லை. ஸ்திரீகள் இங்க இருக்கட்டும், புருஷர்கள் மட்டும் போய் வாருங்கள். சோத்திரம். எல்லா சபையிலையும் புருஷர்கள் இருக்கட்டும், சகோதரிகள் மட்டும் போய் வரட்டும். எல்லா சபையிலும் பாருங்க, யார் தான் அதிகமா இருப்பான்? சகோதரிகள் தான் அதிகமா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான் பிசாசு? புருஷர்களை அப்படியே நிக்க வச்சிடறான். இங்க கூட பாருங்க எப்படிதான், புருஷர்கள் இல்ல, சகோதரிகள் தான் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வேற லைவ்ல போட்டுருக்கிறீங்க. அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. ஆமே. சில விஷயங்கள் என்ன செய்ய முடியல, இது இவ்வளவு தூரம் வருது, சொல்ல முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்போ எதிர்பார்ப்பு நமக்கு ரொம்ப அவசியம். எதிர்பார்ப்பு நம்முடைய சோதனை. இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே வரேன். எத்தனை மணி ஆச்சு? சோதனை முடிச்சிடும் 1 மணிக்கு காப்பாற்றுவோம். எதிர்பார்ப்பு அப்படின்றது சூழ்நிலைக்கு தகுந்த அளவுக்கு மாறும். எப்படி? ஒரு சிறு குழந்தைக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அதிகமா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஆமா, எங்க ஆயாவோ தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ கடைக்கு போயிருக்கிறாங்க, இப்ப திரும்ப வருவாங்க, ஏதாவது தின்றதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. சொல்ல ஆயா தாத்தா எப்பா எம்மானா அது ஏதாவது ஒரு 5 ரூபாய் 1 ரூபாய் கொடுக்கும், வாங்கி சாப்பிட்டு அதோடைய எதிர்பார்ப்பு அவ்வளோதான். சோதனை பசி எடுக்கும்போது ஏதாகிலும் ஒரு உணவை கொடுத்தோம்னா அது அதோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இது சிறு பருவம். பண்டிகை காலங்கள் அப்படி இப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு புதிய உடைய, விலை உயர்ந்த பொருளை வாங்கி கொடுக்கலனாலும் ஒரு 100 ரூபாய் துணியை வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கு 100 ரூபான்னு தெரியாது, அது மிகப்பெரிய சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கும். அதே 100 ரூபாய் பொருளை, ஒரு 150 ரூபாய் பொருளை ஒரு 16 17 வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அது என்ன சொல்லும்? இது எதுக்கு அப்படின்னு தூக்கி ஒரு ஓரமா போட்டோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவைகளும் எதிர்பார்ப்பும் நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல என்ன செய்யப்படுகிறது? மாறுபடுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு குடும்பம் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை சோத்திரம். இன்னைக்கு வீட்டு வாடகை கட்டணும், நாளைக்கு வண்டிக்கு டியூ கட்டணும், இல்லை இதுக்கு டியூ கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படி பண்டிகை காலம் வேற வருது, துணி எடுக்கணும், காரியங்கள் இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிற ஆட்கள் யாரு? பொறுப்புணர்ச்சியே இல்லாம இருக்கிற ஆட்கள் யாரு? உங்களை மாதிரி ஆளுதான். எதுவுமே சாப்பிடணும்னு கவலை இருக்குதா, உடுத்தணும்னு கவலை இருக்கா, இல்லை வீட்டுக்கு ஏதாவது சேர்க்கணும்னு கவலை இருக்கா? எதுக்குமே கவலை இல்லை. ஆனா என்ன கவலை மட்டும் இருக்கு? வாங்கி தரலன்ற கவலை மட்டும் இருக்கு. சோத்து நான் கேட்டதை எனக்கு என்ன செய்யல, வாங்கி தர. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் தகுந்தாற்போல் தேவைகளும் எதிர்பார்ப்பும் என்ன செய்யப்படுகிறது? மாறுபடுகிறது. ஆனா இந்த மாறுபடுகிற இத்தனை தேவைகளுக்கும், நான் முடிக்கிறேன், இத்தனை தேவைகளுக்கும் ரிட்டர்ன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? இத்தனை தேவைகளுக்கும் அந்த தேவைகளை சந்திச்சு திரும்ப ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அத்தனத்தையும் சந்திக்கிற ஒரே ஒருத்தர் அவரை மட்டும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் வேணா மாறலாம், எதிர்பார்ப்பு வேணா மாறலாம், உன் தேவைகள் வேணா நாளுக்கு நாளும் காலங்களுக்கு தகுந்த போல மாறுபடலாம். ஆனா இந்த எல்லா மாற்றத்துக்கும் சோதரம் பதில் கொடுக்கிற ஒரே ஒரு இடம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற பரலோக தேவனிடத்திலிருந்து மட்டுமே. அல்லேலூயா. சோதரம். சின்ன வயசுல நீ கேட்ட பென்சில உனக்கு கொடுத்த ஆண்டவர். சோதரம். சின்ன வயசுல நீ கேட்ட அலில சோதரம் கேட்காமையே உனக்கு கொடுத்த ஆண்டவர். சோதரம். இந்த காலங்கள் கடந்து 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 போகும்போது இன்னைக்கு நீ கேட்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் உனக்கு தருவாரா தரமாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா சின்ன வயசுல அவர் தர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. நம்ம பக்கத்திலே வச்சிருந்தா கூட நமக்கு என்ன செய்யாது,
தெரியாது, பக்கத்துல வச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, கொடுத்துருக்காய் சோத்திர ஆண்டவரே சோத்திரம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த காலங்கள் கடக்கும் போது ஆண்டவரே எனக்கு வேணும் வந்துருச்சா அப்படி என்ன செய்வோம் பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு கேட்கறோம், காலையில் என்ன செஞ்சிருக்கணும், நமக்கு கிடைச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கணும். கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிற வரைக்கும் நீ தேவனை சார்ந்துதான் வாழ்ந்தான். அல்லேலூயா. அந்த தேவைக்காக என்ன செய்யணும், நீ உன் நாவினால அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சந்திக்கிறார் சந்திக்கிறார் சந்திக்கிறான்னு அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். சோத்திரம். ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லுவார், எலியாவே காகம் உனக்கு அப்பத்தை கொண்டு வந்து வச்சிருக்குது, இறைச்சியும் அப்பத்தையுமா. சோத்திரம். காக்கா கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்ட உலகத்துல ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா யாருதான், எலியா தான். சோத்திரம். நம்ம கிட்ட இருக்கிறத புடிங்கிட்டு போயிரும் காக்கா, கொஞ்சம் ஏமாந்தோம்னா அப்படியே கொத்திட்டு போயிடும். ஆனா அப்படி கொத்திட்டு போகிற காகத்தை கொண்டே எலியாவுக்கு ஆண்டவர் புத்தி பகட்டுறாங்க. டேய், இந்த காக்காவே உனக்கு உணவை கொடுத்து இறைச்சியை கொடுத்து அப்பத்தை கொடுத்து உன்னை போஷிக்குதுன்னா சோத்திரம், நீ என்னை இன்னும் என்ன செய்ய நம்பு. காக்காவை கொண்டே உன்னை போஷிக்கிறேன்னா பொக்கை கொண்டும் நரியை கொண்டும் குருவியை கொண்டும் மனுஷனை கொண்டும் போஷிக்க மாட்டேன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற ஆகாப்பு உனக்கு எம்மாத்திரம். ஆகாப்பா கண்டு ஏன்டா பயப்படுற? எலியா பயந்தது யாருக்காக? மீசைக்காக இல்ல, கொண்டைக்காக பயந்தான். ஐயோ அப்பா சோத்திரம், இந்த பொம்பளை கிட்ட போனா நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. யாரு? எசபேல். எசபேலுக்காகத்தான் பயந்தான். அவ அவ்வளவு கொடூரமானவன். இந்த மனுஷங்கிட்ட நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லி எலியா பயந்து போயிருந்தான். அந்த அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்துட்டு இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய காலம் வெகு தூரம் போ. 40 நாள் பிரயாணம் பண்றாரு அந்த உணவை சாப்பிட்டு. அல்லேலூயா. எவ்வளவு? 40 நாள் பிரயாணம் பண்றாராம். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல போய், ஆண்டவரே நான் மட்டுமே இருக்கிறேன், எல்லாரும் செத்து மாண்டு போயிட்டாங்க ஆண்டவரே, எல்லாரும் செத்து மாண்டு போயிட்டாங்க, நான் மட்டுமே உயிரோடு இருக்கிறேன், நான் இந்த போராட்டத்தில் எப்படி என்ன நடத்திட்டு போறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போதே, ஆகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை இன்னும் நான் உயிரோட வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ நினைக்கிற நீ மட்டும்தான் என்ன செய்யற, பாகாலுக்கு முன்னா இன்னும் முழங்கால் படி இல்ல, நீ மட்டும்தான் உயிரோடு கூட இருக்க நினைக்கிறானா, இன்னும் 7000 பேர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ தேவை, நீ போடான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு. எதிர்பார்ப்பை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்ப்பை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, உன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். எதிர்பார்த்து இருக்கிறத அவர் சன்னிதானத்தில் போய் சேர்ந்து இருக்குது. அவர் அதை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டுன்னா என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அதே மாதிரி தான். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் என்ன செய்யறாராம், திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. இந்த அப்ளிகேஷன் இதுக்கு சீக்கிரமா என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷனுக்கு சீக்கிரமா பதில், இந்த ஜெபத்துக்கு சீக்கிரமா பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அது நினைவிலே வச்சிருக்கிறார். நீ பண்ற ஜெபத்திற்கு சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவர். ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே, தேவ சன்னிதானத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளை நான் உம்முடைய பலத்தை